ஜெயிலர் 2 ஏப்ரல் 14 ரிலீஸ்னா சூர்யாவோட கருப்பு படம் வந்து ஏப்ரல் 14ன்னு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஜனவரி தான் வர்றது மாதிரி இருந்தது. சில வேலைகள்லாம் அந்த படத்தில் இந்த ஒர்க் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் வேறு ஷூட் பண்ணுறது மாதிரி ஆர்ஜே பாலாஜி வேறு சொல்லிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு. மேபி ஒருவேளை ஜெயிலர் 2 ஏப்ரல் 14 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சூர்யா படம் இன்னும் தரணும். ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போது வந்து நானும் கமலும் சேர்ந்து நடிப்பது உறுதி. அது 46 வருட வந்து ஒரு கனவு. என்னுடைய கலை உலக அண்ணன் கமலஹாசன் அந்த மரியாதைக்குரியது. பட் கமலஹாசனுடைய பேனருக்கு வந்து ராஜ் கமலுக்கு ரஜினி சார் படம் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை ரஜினி சார் வந்து வாக்கு கொடுத்துரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதை காப்பாற்றுவார். கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போகக்கூடியவர்கள் அவர்கள். பட் என்னன்னா கமல் வந்து இதை கொஞ்சம் ரஜினி சார் சொல்கிற ஐடியாக்குள்ள கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா நீ விக்ரம்னு ஒரு படம் கொடுத்துட்டார், ஓகே. அதற்கு பிறகு வந்த ஒரு படமுடைய ஸ்கிரிப்ட் அவரே தான் கொடுத்தார். லியோ வந்து அவரே தான் கொடுத்தார். மாஸ்டும் வந்து ஹீரோவை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு குடியாரன ஒரு கேரக்டர் கொடுத்து கொரோனாக்கு அப்புறம் வந்தனால தப்பிச்சிக்கு சார். மற்றபடி வந்து அவருடைய லிஸ்ட் எடுத்தோம்னா எப்படிங்கிறத சொல்லி எல்சிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணார், கன்ஃபியூஸ் பண்ணார். இப்போ அதனால் கமல் வந்து லோகேஷ் தான் பண்ணணும்னு அடமிட்டா பண்ணாருன்னா கண்டிப்பாக ரஜினி சார் திங்க் பண்ணுவாங்க. இதன் மூலமாக லோகேஷ் இல்லைங்கிறது ரஜினி சாருடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இதுக்குள்ள கமல் என்ன இப்போ வர்றாருன்னா லோகேஷை தான் வைக்கணும்ட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு என்ன காரணம்னா விக்ரம் படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி லோகேஷ் கொடுத்து ஒரு 450 கோடி கமலுடைய அந்த வரலாற்று சாதனையில் ஃபர்ஸ்டாக இருக்குது. அதனால வந்து லோகேஷ் பண்ணுவாருன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அப்போது கைதி வந்து செகண்ட் படம் தான் அவருக்கு லோகேஷ். அதனால் அதில் எந்த பேமெண்ட் பேசலாம் ஒன்றும் சில படம் கிடைத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு வகையில் தான் லோகேஷ் வந்து கார்த்திகை வச்சு பண்ணாங்க. படம் வேற லெவல், சூப்பர். காந்தம் மீடியா நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் திண்டுக்கல் வெங்கடேஷ் என்கிற வெங்கி. சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் நான் தொடர்ந்து காந்தம் மீடியாவில் பேசி வருகிறேன். காந்தம் மீடியாவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். காந்தம் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி சார்? நல்லா இருக்குமா சார்? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அடுத்து ரஜினி சாரோட வரப்போகிற படம் ஜெயிலர் தான். அது வந்து ஏப்ரல் 14 வரும் அப்படின்னு பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரஜினி சார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, ஜூன் 12 தான் வரும் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. எதனால் அவ்வளோ டிஸ்டன்ஸில் வரப்போகிற படத்துக்கு இப்போயே சொல்லிட்டாரு? இல்லை, நீங்கள் நிருபர்கள் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு பதில் சொல்லணும் இல்லையா? ஏர்போர்ட்டில் பிளாக் பண்ணி காரில் ஏற போகிற ஒரு மடைக்கு சில கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ அது சம்மந்தமான பதில் சொல்லணும் இல்லையா? அவர் தானே ஹீரோ. கேரளா ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது போகும்போதும் ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, கொடுத்தாரு. அங்கே கோயம்புத்தூரில் இறங்கும் போதும் கேட்டாங்க, கொடுத்தாரு. இப்போ ரிட்டர்ன் வரும்போதும் கேட்டாங்க. அதுதான் அவர் வந்து முடிச்சுட்டு ஷெடியூல் வந்தாச்சு. இப்போ எப்போ ரிலீஸும் போது ஜூன் ரிலீஸ் அப்படின்னா ஆக்சுவலாக ஏப்ரல் 14 தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வெக்கேஷன் டைம் கரெக்டாக இருக்கும். 14 தமிழ் நியூ இயர், எல்லாம் ஹாலிடேஸில் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஹாலிடேஸில் இருப்பாங்க. மே மாதம் ஃபுல்லாகவே ட்ராவல் நல்லா இருக்குங்கிறது. பட் இப்போ ஜூன் அப்படிங்கிறது வந்து ரீசன் என்னங்கிறது தெரியல. மேபி ஒரு வேலை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனு இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் இன்னும் சில வேலைகள் இருந்ததுன்னா ஜூனுக்கு போகும். ஒருவேளை எல்லாமே ஷெடியூல் டைட்டாகி முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு பட்சம் வந்ததுனால் கண்டிப்பாக ஏப்ரல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா இன்னும் டியூரேஷன் இருக்குது உங்களுக்கு. இப்போ செப்டம்பர் தானே, இன்னும் ஒரு 3 அங்கிட்ட ஒரு 7 மந்த் இன்னும் டியூரேஷன் இருக்குது. ஆனால் மே மாதம் வேறு எலெக்ஷன் வருது. எலெக்ஷனோட கண்டிப்பாக ஜெயிலர் 2 வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ரஜினி சார் கேட்டது ஜூன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் மேபி ஒருவேளை ஏப்ரல்ன்றதை கொஞ்சம் முன்ன பின்னா சொல்லலான்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை ஜூனு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஜூன். ஆனால் ஜூனில் எலெக்ஷன் வருது, தமிழ்நாடு சட்டசபையினுடைய எலெக்ஷன் வருது. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா இது இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது இல்லையா? போஸ்ட் ப்ரொடக்ஷனே இன்னும் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணி தான் நான் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு 7 மாதம் டியூரேஷன் இருக்குது, எது வேணாலும் மாறுதல் வரலாம். அப்போ மாறும்ன்ற பட்சத்தில் அவர் வந்து இப்படி ஈஸியாக சொல்லிட்டு போகிறதுனால அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணாதா? டக்குன்னு டேட்டை மாற்றுறாங்க, ஏப்ரல்னு சொல்லிட்டு ஜூன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜூன்லேருந்து அடுத்த வருஷம் 2027ன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் உருவாகுது. அவ்வளோ தூரம்லாம் தள்ளாது. ஏன்னா படம் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு, உங்களுக்கு முடிச்சு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் மட்டும்தான் இருக்குது. அதில் ஜூனுங்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஒரு டேட்டு தான் ரஜினி சார் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் நான். பட் ஏப்ரலுக்கு நிறைய ஹோப் இருக்குது. இப்போ அவங்களும் டிஸ்கஷன் பண்ணுவாங்க திரும்பி, சன் பிக்சர்ஸ், ரஜினி சார், நெல்சன் எல்லாம் பண்ணி, சார் ஏப்ரல் 14 நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார், வெக்கேஷன் டைம். ஸோ மே வந்து எலெக்ஷன் வர்றதுனால அந்த க்ரௌடு, அந்த மக்கள் எல்லாம் டென்ஷன் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம்
ஒரு டேபிளில் உட்காந்து பேசுகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ மாற்றங்கள் கொஞ்சம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இப்போ என்னென்னா சூர்யா படத்துக்கு ஒரு சின்ன சிக்கல் வரும். ஜெயிலர் 2 April 14th ரிலீஸ்னா சூர்யாவோட கருப்பு படம் வந்து April 14th பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஜனவரி தான் வர்றது மாதிரி இருந்தது. சில வேலைகள்லாம் அந்த படத்தில் இந்த ஒர்க் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் வேறு ஷூட் பண்ணுறது மாதிரி ஆர்ஜே பாலாஜி வேறு சொல்லிகிட்டு இருக்காரு. அது சம்மந்தமான விஷயங்களும் பேசப்பட்டுட்டு இருக்கு. மேபி ஒருவேளை ஜெயிலர் 2 April 14th கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சூர்யா படம் இன்னும் தள்ளும். நீங்க சொன்ன மாதிரி June 12ன்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் வரப்போகுது அந்த டைம்ல. அப்போ ஜனநாயகன் படத்து கூட பாத்தீங்கன்னா அரசியல் இருக்குன்றதுனால தான் அரசியல் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுற டைம்ல பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் 2 அந்த மாதிரி ஏதாச்சும் அரசியல் மிக்ஸ் பண்ண படமா வர வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அந்த கண்டென்ட் வேற. உங்களுக்கு அரசியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜனநாயகன் படம் தான் உங்களுக்கு வந்து அதில் அரசியல் சம்மந்தமாக ஒரு 40% உள்ள இன்செர்ட் பண்ணிருக்காங்க. விஜய் சாருக்காக உள்ள திணிக்கப்பட்டதான். ஸோ கதையில் கொஞ்சம் மாற்றம் செய்து பகவத் கேசரியோடைய அந்த ரைட்ஸில் ஒரு 60% தான் தீம் எடுத்திருக்காங்க. மற்றபடி ஒரு 40% வந்து விஜய் இவருடைய அரசியல் பிரவேசம், இந்த கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணுறது மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு அமைச்சரெல்லாம் அடித்து துண்டை போட்டு இழுத்துட்டு போகிறதுமான சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க பிரகாஷ் ராஜ். ஸோ இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் விஜய் வர்றார். அப்படி இருக்கும்போது விஜய் அரசியலுக்குள்ளே உள்ளே வந்ததுனால அந்த கதையில் கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பட் மாற்றம் செய்தால் கூட அந்த கதையுடைய நேரேஷனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. அப்படி தான் அமைக்கப்பட்டது வருது. ஜெயிலர் 2ல் வந்து அரசியல் வாசனை கிடையாது. அதனுடைய கண்டென்ட் வேறு, உங்களுக்கு சென்டிமெண்ட் தான் ஃபுல்லாகவே அது கொஞ்சம் அதை. ஸோ அதனால் அந்த அமைப்பு வேறு. நீங்கள் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. சிலை கடத்தல் சம்மந்தமான ஒரு விஷயம். எனக்கு பின்னாடி ஒரு கேங் வரும். அந்த கேங்கையும் ஒரு வந்து டோட்டலாக லாக் பண்ணி எரேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான ஒரு விஷயங்கள் தான் அது. அதனுடைய பேட்டர்ன் வேறு. அதனால் வந்து 2027க்குலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்ப்பே கிடையாது. April 14th கண்டிப்பாக வரது வாய்ப்பு இருக்கும் 90%. ஒருவேளை கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த ரஜினி சார் சொன்ன மாதிரி ஜூன் வர்றதுக்கான 100% வாய்ப்பு. நீங்க சொன்ன மாதிரி கடந்த சில நாளாவே பேசப்பட்ட ஒன்று ரஜினி கமல் சேர்ந்து பண்ண போறாங்க. அது வந்து லோகேஷ் தான் டிரெக்ஷன் பண்ணுவாரு அப்படின்ற பேச்சும் போயிட்டு இருந்துச்சு. நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க லோகேஷ்க்கு பதிலாக நெல்சன் மாறவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரஜினி சாரே ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, டைரக்டர் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நெல்சனா மாற வாய்ப்பு இருக்கா? லோகேஷ்க்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு? இல்லை, கிட்டத்தட்ட லோகேஷ் கனராஜுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா கூலி படத்தினுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு ரஜினி சார் மேலே ரொம்ப ஹோப் வச்சதுன்னா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அவருடைய டைரக்ஷன்லையோ ஸ்கிரிப்ட் ஒர்க்லையோ ரஜினி சார் வந்து தலையீடே பண்ணலை. அப்போ உங்கள் மேலே வந்து முழு நம்பிக்கையில் வந்து முழு பொறுப்பையும் கொடுக்கும் போது நீங்கள் அதை எந்த லெவலுக்கு கொண்டு வந்துருக்கணுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏ சர்டிஃபிகேட்டு கிடைச்ச ஒரு ஓகே சொன்னதே லோகேஷ் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. பட் அந்த விஷயம் அவர் சென்சார் போர்டு சொன்னது மாதிரி சில ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு யூஏ வாங்கியிருந்தாங்கன்னா ரேஞ்சே வேறு, படத்துக்கு ரேஞ்சே வேறு. அந்த தவறு ஃபஸ்ட்டு பண்ணிட்டார். ரெண்டாவது ஸ்கிரிப்ட் வந்து ரஜினி சாருக்கு ஏற்ற ஒரு ஸ்கிரிப்டான கிட்டத்தட்ட அது இல்லை. கூலிங்கிற ஒரு டைட்டில் தான் அந்த ரஜினி சார் வந்து அப்சர்வ் பண்ணுது. நான் அவரு கூலியாக இருந்து பேக்ரவுண்டில் வந்ததுனால அது பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி, கூலி ஆப்டான டைட்டில் அப்படிங்கிறது. பட் கதை சொல்லும் போது ஒரு மெத்தடில் சொல்லிடுவாங்க டைரக்டர். ஒரு ஹீரோக்கு பிடிக்கிறது மாதிரி சொல்லிடுவாங்க. பட் ஷூட்டில் போய் மேக்கிங்கில் போகும்போது மட்டும் சீன்ஸ் கொஞ்சம் நிறைய மாறுதல் வரும். அப்படி மாறுதல் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட படமாக தான் நான் நினைக்கிறேன் கூலி படம். பட் இது கூலியினுடைய இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கும் 550 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆனதுக்கும் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு உலக அளவில் வந்து ரஜினி சார் மட்டும்தான் காரணம். லோகேஷ் எதுவுமே இல்லை. லோகேஷ் கொடுத்தனுடைய அந்த எஃபர்ட் வந்து அவர் எதுவுமே போடலை. பட் அதனால வந்து மீண்டும் ரஜினி சாரோட அந்த காம்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கம்மி. அதனால தான் நீங்கள் வந்து கமலுடைய வீல் வந்து லோகேஷ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் கூட மறைமுகமாக ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போது வந்து நானும் கமலும் சேர்ந்து நடிப்பது உறுதி, அது 46 வருட வந்து ஒரு கனவு, என்னுடைய கலை உலக அண்ணன் கமலஹாசன் அப்புறம் இந்த மரியாதைக்குரியது. பட் கமலஹாசனுடைய பேனருக்கு வந்து ராஜ்கமலுக்கு ரஜினி சார் படம் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை ரஜினி சார் வந்து வாக்கு கொடுத்துரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அதை காப்பாற்றுவார். பட் ஆனால் அந்த கதை எப்படி உருவாகும் என்னங்கிறது டிசைட் பண்ணல. அதற்கு பிறகு தான் இப்போ கமல் உள்ளே வர்றாரு. முதல்ல ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு மட்டும்தான் ரஜினி சார் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ அந்த காம்போவில் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணும்போது தான் 2 பேர் சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியா வந்தது. அதன் பிரகாரம் தான் ரஜினி சாரும் கமலும் சேர்ந்து பண்ணுறதா ஒரு டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கமல் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, ஸோ ரஜினி சார் பண்ணுறாரு. 2 பேரும் ஈக்குவல் கேரக்டர் தான், 2 பேரும் ஹீரோ தான், 2 பேரும் வில்லன் தான். அந்த அளவுக்கு தான் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகிற மாதிரி ஒரு வந்து பேசப்பட்டது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன்னும் ஸ்கிரிப்ட் இன்னும் ரெடியாக இல்லைன்ட்டு ரஜினி சார். ஏன்னா லோகேஷ் மேலில் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து போயிடுச்சு. டோட்டலாக வந்து ஓவரால் ரிசல்ட் கண்டிப்பாக வரும் இல்லையா. ரஜினி சார்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க.
பட் அந்த தகவலின் அடிப்படையில் வந்து ரஜினி சார் வந்து வெயிட்டிங்கில் வச்சுட்டாங்க, இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி. அதன் பிறகு தான் கதை, ஏன்னா ஏற்கனவே ரஜினி சார்கிட்ட லோகேஷ் வந்து ஸ்கிரிப்ட் வேறு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டுகளை ட்ராவல் பண்ணலான்னு தான் போனாங்க. பட் நீங்கள் கூலினுடைய அந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக லோகேஷ் அந்த வாய்ப்பு போயிருந்திருக்கும். அது பண்ணலையே அவர். இப்போ அதனால் வந்து ரஜினி சார் வந்து வேற ஒரு ஸ்கிரிப்ட் இன்னும் ரெடியாகல, எங்களுடைய கேரக்டர்ஸ் என்னன்னு தெரியணும், அப்புறமேல் தான் டைரக்டர் முடிவாகணும். டைரக்டர் முடிவாகின்ற விஷயத்தை அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டார். இப்போ இதன் மூலமாக லோகேஷ் இல்லைங்கிறது ரஜினி சாருடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்குள்ளே கமல் என்ன இப்போ வர்றாருன்னா, லோகேஷை தான் வைக்கணுன்ட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, விக்ரம் படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி லோகேஷ் கொடுத்து ஒரு 450 கோடி கமலுடைய அந்த வரலாற்று சாதனையில் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதனால் வந்து லோகேஷ் பண்ணுவாருன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. பட் ஓகே, நம்பிக்கை நல்ல விஷயம், தப்பு இல்லை. ஆனால் இது கமல் வந்து லோகேஷ் தான் பண்ணுவார் அப்படின்னு டிசைட் அவர் பண்ணாருன்னா ரஜினி சார் கண்டிப்பாக திங்க் பண்ணுவார். ஆனால் சார், இதுக்கு முன்னாடி லோகேஷ் கொடுக்குற படம் எல்லாமே அந்த கேங்ஸ்டர்ஸ் படம், ஃபைட்டிங் சீன், அந்த மாதிரி படங்களாக தானே இருக்குது. கூலி ஃப்ளாப்க்கு லோகேஷ் தான் காரணம் அப்படின்ற பேர் எப்படி ஷூட் ஆகும்? கூலி ஃப்ளாப் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கூலி ஃப்ளாப் கிடையாது. படம் ஹிட்டு தான். 550 கோடிக்கு மேலே ஒரு கலெக்ஷனான ஒரு படம். அது எப்படி ஃப்ளாப் லிஸ்ட்டில் வராது. ரெண்டாவது, படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து பேசப்படலை. ரஜினி சாருக்கு ஏற்ற ஒரு கதை இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் பேசப்படும். நானும் நிறைய சேனல் அதான் பேசியிருக்கேன். இந்த கூலியினுடைய கதையை ரஜினி சார் எப்படி கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணாருன்னு நானே சொல்லியிருக்கேன். ஸோ ரஜினிக்கு ஏற்ற கதை அது இல்லை. அவரெல்லாம் ஒரு மாஸ் ஹீரோங்க. அவரெல்லாம் வேறு லெவலில் கொண்டு போகணும். நீங்கள் ஒரு பேட்டா படம் ஜெயிலர்லாம் நெல்சன் எப்படி பண்ணியிருந்தார் உங்களுக்கு? சார், நீங்களே சொன்னீங்க ரஜினி சாருக்காக தான் அந்த படமே ஓடிச்சு, ஃபேன்ஸ்க்காக தான் ஓடிச்சு. அப்படி இருக்கும்போது கதை வைஸ் அது ஃப்ளாப் தானே சொல்ல வரோம்? இல்லைம்மா, கதை வந்து உங்களுக்கு சொல்லும் தான் சொன்னேன் இல்லையா, சொல்லும் போது ஒரு மெத்தடில் சொல்லிடுவாங்க நம்ம டைரக்டர். இப்போது பேப்பர் ஒர்க்கில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 லைன் சொல்லுவாங்க. 1 லைன் சொல்லணும்னா ஒரு 70 சீன் ரெடி பண்ணுவாங்க. இப்போ 70 சீன் ரெடி பண்ணும்போது ஒன்றா லைன் ஆர்டர் பண்ணணும். ஒரு பக்கம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஒரு பக்கம் டைலாக் இருக்கும், ஸோ லொக்கேஷன்ஸ் இருக்கும், டே அண்ட் நைட் இருக்கும். இவ்வளோ வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கும் உங்களுக்கு. அது இந்த சீன் எடுக்க போகிறது டேயில் எடுக்கிறாங்களா, நைட் எடுக்கலாம், எக்ஸ்டீரியரா, இன்டீரியரா, வந்து இன்டோரா, அவுட்டோரா, அது டே எஃபெக்டா இல்லை இந்த ரெயின் எஃபெக்டா, இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக வந்து ஒரு விஷயத்த சொல்லணும். அப்போது லோகேஷ் வந்து அவர் மேலே ஒரு மிக நம்பிக்கையில் தான் இது வந்து எல்லாருமே ஓகே நீங்கள் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் கொடுக்கப்பட்டது. பட் அவர் அந்த ஸ்கிரிப்டில் சொன்ன விதம் எந்த மாதிரி சொன்னார்னு தெரியல. எடுக்கும் போது வேறு மாதிரிலாம் நிறைய எடுத்திருக்கலாம். பட் அதை எடுத்திருக்காங்க. அவர் மேலே ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறோம், நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அவருக்கு மிகப்பெரிய இமேஜ் இருக்குது, கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவலில் போகும். கண்டிப்பாக படம் வந்து ஹிட் ஆச்சு, பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு, உலகம் பூராமே பிரபலமாச்சு. பட் ஆனால் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிள்ளையிலையும் கோட்டை விட்டதுனால தான் லோகேஷ் மேலே ஒரு பெரிய ஒரு டிராபேக் வந்துச்சு, நிறைய விமர்சனிக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் வந்து மீண்டும் ஒரு படம் வந்து ரஜினி சார் காம்போவில் கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போது ஜெயிலர் 2 வரப்போகுது. நெல்சன் அந்த படத்தை எந்த மேக்கிங்கில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு இருக்குது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஜெயிலர் 1 ஹிட்டு கொடுத்து கலெக்ஷன் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த வாய்ப்பு நெல்சனுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறது. மேபி அந்த லிஸ்ட்டில் ஒரு 3 பேர் வரை இருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் உள்ளே வர்றாரு, ஏன்னா பேட்டை அந்த அளவுக்கு ஒன்று பண்ணார். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்லி இந்த லிஸ்ட்டில் உள்ளே வர்றாரு, இப்போ இருக்கார் வெயிட்டிங்கில். ஏன்னா ஏற்கனவே அட்லியுடைய படங்கள்லாம் பார்த்துட்டு ரஜினி சார் கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். படம் ஒரு கமர்ஷியலாக பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. ஷாருக் கான் வந்து கிட்ட 33 வருடமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். எந்த படத்துக்குமே அவர் வந்து அவார்டு வாங்கலை. இந்த ஃபஸ்ட்டு படமே ஜவான் படம் நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டர்னு வாங்கினார். இப்போ முந்தானத்துக்கு கொடுக்கும்போது அந்த படம் யாரை டைரக்ட் பண்ணுறது? அட்லி, நம்ம தமிழ் டைரக்டர். ஸோ மேலே ரஜினி சாருக்கும் வச்சு எனக்கு பண்ணணும் ரொம்ப ஆசைன்னு அட்லி வேற சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு கதை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அட்லிக்கு இந்த வாய்ப்புகள் நிறையா படுறதுனா வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இது தவிர வெங்கட் பிரபு ஒரு கதை ஒன்று வச்சுட்டு இருக்காரு ரஜினிக்காக. இப்போ அவரோட சேர்ந்து கமலஹாசன் உள்ளே வரும்போது அந்த கதை டெவலப் பண்ணுவோம், இன்னும் ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாற்றி பண்ணுவோம் எல்லா பேருமே. இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து லோகேஷ் வந்து மேக்ஸிமம் என்ன தெரிஞ்ச வரைக்கும் இது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. நான் கமலுடைய அந்த கம்பெனியில் வந்து இப்போ லோகேஷ் வச்சு ஒரு டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ கதை வந்து போயிட்டுருக்கு. பட் அது எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரியாது. மேபி ஒரு அந்த கதை பிரமாதமாக உருவாகி ரஜினி சார் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணினால் ஓகே, பேப்பர் ஒர்க் பவுண்டரி ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணினால் ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து வந்தாலும் வரலாம். ஆனால் அதற்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன் லோகேஷ். மறுபடியும் இந்த ஒரு 4 பேர் லிஸ்ட்டு இப்போ இருக்குது. நம்ம ஜெயிலர் 2 முடித்ததுக்கு அப்புறம் தான் அது ஏப்ரல் 14 ரிலீஸாக ஜூன் ரிலீஸாக டிசைட் பண்ணி ரிலீஸுக்கு பிறகு முடிவெடுக்கிறாங்க. அது உடனடியாக ஷூட்டிங் போகுது. உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறமே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. 2027 பொங்கல் ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு ஐடியா வேறு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா கமல்ஹாசனுடைய பேனரும் ரெட் ஜெயிண்ட்டும் 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க.
அதனால் வந்து டைரக்டர் மட்டும் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரஜினி சாருக்கு கூலி சரியா வரலன்னு லோகேஷ் மேல ஒரு ஹோப் கம்மியா இருக்கு. ஒருவேளை ஹோப் வந்தா லோகேஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இல்லை. ஆனா கமல் சாருக்கு விக்ரம் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. இதனால இவங்க 2 பேருக்கும் கிளாஷ் ஆகி வேற ஒரு டிரெக்டர் உள்ள வரலாம், வேற ஒரு டிரெக்டர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால இவங்க 2 பேருக்கும் ஏதாச்சும் ஒரு கிளாஷ் ஆகுமா? அப்போ கமல் சார் ரஜினி சாருக்காக விட்டு கொடுத்துட்டாரு அந்த ஒரு விஷயத்த? இல்லை, அதாவது கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போகக்கூடியவர்கள் அவர்கள். பட் என்னன்னா கமல் வந்து இதை கொஞ்சம் ரஜினி சார் சொல்கிற ஐடியாக்கெல்லாம் கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா நீ விக்ரம்ன்ற ஒரு படம் கொடுத்துட்டார், ஓகே. அதற்கு பிறகு வந்த ஒரு படமுடைய ஸ்கிரிப்ட் அவரே தான் கொடுத்தார், லியோ வந்து அவரே தான் கொடுத்தார். மாஸ்டும் வந்து ஹீரோவை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு குடிகாரன ஒரு கேரக்டர் கொடுத்து கொரோனாக்கு அப்புறம் வந்தனால தப்பிச்சிக்கிச்சு அது. மற்றபடி வந்து அவருடைய லிஸ்ட் எடுத்தோம்னா எப்படிங்கிறதே சொல்லி எல்சிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணார், கன்ஃபியூஸ் பண்ணாங்க. இப்போ அதனால் கமல் வந்து லோகேஷ் தான் பண்ணணும்னு அடமிட்டா பண்ணாருன்னா கண்டிப்பாக ரஜினி சார் திங்க் பண்ணுவாங்க. பட்டு இந்த ஒரு கதை நல்ல அமைப்பாக வந்து எந்த டைரக்டர் இருந்தான்னா அடுத்த லோகேஷ் வச்சு இந்த கமல் சோலோ ஒரு படம் பண்ணிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரஜினியும் கமலும் சேர்ந்து இந்த பண்ணுற படம் 46 வருடங்களுக்கு பிறகு பேசக்கூடிய ஒரு படம், அது மிகப்பெரிய அளவில் இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகணும். உங்களுக்கு 1000 கோடி இல்லை, 1500 கோடியை தாண்டுற அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அமையணும். ஸோ இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து, ஸோ ரஜினி சார் ஐடியா கமல் கேட்கணும், கமல் சாருடைய ரஜினி சார் கண்டிப்பாக கேட்பார். கேட்டு ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஹோப் இருக்கும். பட் இது லோகேஷ் அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஒரு வேளை கமல் உட்கார வச்சுருக்காரு. 2 பேருக்கும் ஈக்குவலாக ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அவர் இதுதான் சார் பண்ண போகிறேன், இந்தாங்க பவுண்டட் ஸ்கிரிப்ட், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்து சொல்லி அவங்க படித்து அப்புறம் ஓகேன்னு மாதிரி வந்ததுன்னா கூட மேபி அந்த வாய்ப்புகள் போனாலும் போகலான்னு தான் சொல்ல வரேன். ஆனால் வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் இதெல்லாம் தாண்டி லோகேஷ்க்கு கூலினால மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, கைதி 2 வந்து லோகேஷ் பண்ண மாட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் எந்த அளவுக்கு சார்? கண்டிப்பாக, ஏன்னா அதில் 50 கோடி ரூபா சம்பளம் வாங்கினார் கூலியில். கைதி 2 பண்ணும்போது 100 கோடி வரைக்கும் ஆஃபர் பண்ணார், அப்புறம் 80 கோடி வரைக்கும் வந்து நின்றார். ஆனால் கார்த்திக்னு கார்த்திக் ஒரு பிஸ்னஸ், இவ்வளோதான ஒரு மார்ஜின் இருக்குது. நீங்கள் அவரை வச்சுட்டு 150 கோடி 200 கோடிக்கெல்லாம் படம் பண்ண முடியாது. அவர் மார்க்கெட் வேல்யூ இருக்குது, நல்ல பெஸ்ட் ஆக்டர். அவர் டெக்னிக்கலாக பேசிக் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், மணிரத்னட்ட ஒர்க் பண்ணுவார், டைரக்ஷன் பண்ணால் அவருக்கு தெரியும். அப்போது கைதி வந்து செகண்ட் படம் தான் அவருக்கு லோகேஷ். அதனால் அதில் எந்த பேமெண்ட் பேசலாம் ஒன்றும் சில படம் கிடைத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு வகையில் தான் லோகேஷ் வந்து கார்த்திகை வச்சு பண்ணாங்க. படம் வேறு லெவல், சூப்பர். கைதி 2 பண்ணும்போது என்னென்னா இவர் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணணும் லோகேஷ். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜ் வந்து இப்போ வந்து இறங்கி வந்து இப்போ நிற்குது. அப்போ நீங்கள் 80 கோடி ஒன்று 70 கோடி ஒன்றா கண்டிப்பாக 75 கோடிலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசி இவ்வளோ தான் எனக்கு அமௌண்ட் இவ்வளோ வேணும் சார் அப்படின்னா அவங்க ஒரு பட்ஜெட் ஒன்று கண்டிப்பாக போடுவாங்க. இப்போ போடும்போது நீங்கள் இதுக்குள்ளே வந்து நல்ல ஸ்கிரிப்ட் திரும்பி நீங்கள் லோகேஷ் யாருங்கிறத ஸோ உங்களுடைய ட்ரேட்மார்க்கை வந்து காமிக்கணும். இப்போ காமிச்சா நல்லாயிருக்கும். பட் இதுக்குள்ளே கைதி 2க்குள்ளே லோகேஷ் தான் மனசு வைக்கணும். சம்பளம் பெருசாக எதிர்பார்க்காம ஓகே பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிற அளவுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக படம் பண்ணுவாங்க கைதி 2. ஒருவேளை இவர் அடமட்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து லோகேஷை விட்டுட்டு கைதி 2 வேறு யாரையும் வச்சு எடுக்கிற வாய்ப்புகள் நிறைய போகும். ஏன்னா அந்த ரைட்ஸு எல்லாமே வந்து கார்த்திகோடைய கம்பெனிகிட்ட தான் இருக்குது. பார்ட் 2 எடுக்கிற ரைட்ஸும் அவங்ககிட்ட தான் இருக்குது. லோகேஷ் வந்து கோஆப்ரேட் பண்ணான்னா இருக்கலாம், இல்லைன்னா வேறு டைரக்டர் வச்சு கார்த்திக் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா கார்த்திக் பேசிக்கல் அசிஸ்டன்ட் டைரக்ஷன் அவருக்கும் தெரியும். ஒரு அவரே டைரக்ஷன் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கார்த்திகை சொல்ல முடியாது. அதனால் லோகேஷ் வந்து தான் என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியல. கைதி உருவாகுமா இல்லை இவர் பண்ணுற அடம்ன்றனால கைதி ட்ராப் ஆகுமா இவருக்கு அப்படிங்கிறது தெரியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.